வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 5% அகவிலைப்படி உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு சம்பள மாற்றம் சார்ந்து முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அகவிலைப்படி அறிவிப்பு எந்த மாநிலத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள், உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய நிதி நிவாரணமாக முதலமைச்சர் 5% அகவிலைப்படி DA மற்றும் அகவிலை நிவாரணம் DR உயர்வை அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் திரிபுரா மாநிலத்தில் உள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இந்த அகவிலைப்படி உயர்வை செயல்படுத்துவதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 500 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய அகவிலைப்படி நிலையினை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெற்று வருகிறார்கள். இதனால் திரிபுரா மாநில அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை ஊழியர் சங்கங்களும் ஓய்வூதியர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்கக்கூடிய வகையில் இது மிக முக்கியமான அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாகவும் சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறக்கூடிய முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-2027 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடி ரூபாய் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய வரி விதிப்புகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5% அகவிலைப்படி உயர்வு சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.